I've sometimes pictured this like this in my mind. சில சமயத்தில் என்னுடைய சிந்தையிலே இப்படி நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். God is trying to make me the most beautiful vessel in the world. இந்த முழு உலகத்திலே மிகவும் நேர்த்தியான அருமையான ஒரு பாத்திரமாய் தேவன் என்னை வணைய விரும்புகிறார். I can't do it. என்னால இதை செய்ய முடியாது. If I try to make myself Christ-like, it's just like a lump of mud saying, I will make myself into a beautiful pot. என்னை நானே கிறிஸ்துவைப் போல மாற வேண்டும், நானே என்னை மாற்றிக்கொள்ள முடியும் என்று நான் எண்ணுவேன் என்று சொன்னால் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்றால் இந்த மண் குவியல் நானே எப்பொழுது என்னை வணைந்து கொள்வேன் என்று சொல்வது போல. Suppose that pile of mud here. இங்கே இருக்கக்கூடிய மண் குவியலை பாருங்கள். In a potter's house. ஒரு குயவனிலே இருக்கக்கூடிய மண் குவியல். And even though it's good mud selected by the potter. அந்த குயவனே நேர்த்தியாய் தேர்ந்தெடுத்த நல்ல மண் தான். Just like you and I have been selected by God. நீங்களும் நானும் தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டது போல. But this mud suddenly gets some high thoughts about itself. திடீரென்று இந்த களிமண்ணுக்கு தன்னை குறித்து மேலான எண்ணங்கள் ஏற்படுகிறது. Aha, this potter, out of all the mud, the potter selected me. எல்லா மண்ணிலேயும் இந்த குயவன் என்னை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். It's true. மெய்தான். But now I can make myself into a nice pot. இப்பொழுது நானே ஒரு அழகான பானையாக என்னை நானே வணைந்து கொள்ள முடியும். Say, what a stupid mud that is. அது என்ன பத்தியமான ஒரு மண் குவியல். That's how stupid you and I will be if we think we can make ourselves, even though God has selected us. தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருந்தாலும் கூட நம்மை நாமே ஒரு நல்ல பாத்திரமாய் வணைந்து கொள்ள முடியும் என்று எண்ணினால் நாம் அந்த அளவுக்கு பத்தியமானவர்கள். Only He can make us. அவர் மட்டுமே நம்மை உருவாக்க I முடியும். have to submit to it. நான் அதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். And this is the picture I've got in my mind. என்னுடைய மனதில் இந்த படம் தான் இருக்கு. Sometimes in God's dealings with me, சில சமயத்திலே தேவன் என்னோடு கூட இடைபடுகிற காரியங்களிலே there's a little hard bit of mud there. அங்கே ஒரு உருளை கடினமான ஒரு கட்டியாக இருக்கு. Some little seeking my own. கொஞ்சம் எனக்கானவைகளை தேடக்கூடிய காரியம். And God says, I want to crush it. ஆண்டவர் இதை நொறுக்க வேண்டும் என்று சொல்கிறார். I want to crush that. அதை And நொறுக்க make it soft mud. அதை நொறுக்கி மிருதுவான மண்ணாக மாற்ற. How does He do that? அது எப்படி செய்கிறார்? He takes us through different circumstances. வித்தியாசமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம எடுத்து செல்கிறார். That's the meaning of humble yourself under the mighty hand of God. தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கீர்கள் என்ற வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். God's mighty hands are stronger than iron vice pressing and crushing us. தேவனுடைய கரங்களானது இரும்பை காட்டிலும் அதிக வலிமையானதாய் அது அப்படியே நம்மை நொறுக்குகிறது. Better than a hammer, a blacksmith's hammer hitting the anvil. ஒரு தட்டான் பயன்படுத்தக்கூடியதான அந்த பெரிய சுத்தியை காட்டிலும் crushing us. வலிமையானது நம்மை நொறுக்குகிறது. And the Lord says, I won't do it if you don't want it. உனக்கு தேவையில்லை என்று சொன்னால், நீ விரும்பவில்லை என்று சொன்னால் நான் செய்ய மாட்டேன். I never do anything by force. ஒரு காரியத்தையும் கட்டாயத்தின் அடிப்படையில் செய்ய மாட்டேன். Only the devil forces people. பிசாசு மட்டுமே ஜனங்களை நிர்பந்திக்கிறார். God says, let me do it. God says, let me do it. நான் அதை செய்யட்டும் என்று தேவன் சொல்கிறார். But He waits. Our part is say, yes Lord. அவர் எதற்காக காத்திருக்கிறார்? நம்முடைய பங்கை நாம் செய்ய முடியாது. ஆம் ஆண்டவரே செய்யும். That's all. அவ்வளவுதான். I only have to say amen. நான் ஆண்டவர் செய்கிற கிரிக்கு ஆமென் என்று சொல்லிவிட்டால் போதும். Yes Lord, do it. ஆம் ஆண்டவரே செய்யும். Timothy said yes. தீமோத்தேயு ஆம் என்று சொன்னார். The devil says, hey, you got stomachache, you better stay. பிசாசு என்ன சொல்கிறான் தீமோத்தேயுவை பார்த்து? ஏய், உனக்கு வயிற்று வலிக்கிறது, ஆக இங்கே இருந்து விடு என்று சொல்கிறார். God says, if you want, you can stay. தேவன் என்ன சொல்கிறார்? உனக்கு வேண்டுமானால் நீ இங்கே தங்கி விடு. I want you to go there. ஆனால் நீ அங்கே போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். What about my stomachache, Lord? ஆண்டவரே, என்னுடைய வயிற்று வலி குறித்து என்ன ஆண்டவரே? My grace is enough for you. என்னுடைய கிருபை உனக்கு போதும். Timothy says, fine. நல்லது என்று சொல்கிறார் தீமோத்தேயு. These are the type of people who accomplish the most for God on this earth. தேவனுக்கு என்று அதிகமான காரியங்களை சாதித்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இந்த பூமியிலே. There's one more example here. இங்கே இன்னும் ஒரு மாதிரி உண்டு. In Philippians, it's not only Jesus. இயேசு மட்டுமல்ல. Timothy is another. தீமோத்தேயு இன்னொரு மாதிரி. There's one more example. இன்னும் ஒரு மாதிரி. Verse 25. 25ஆம் வசனம். He says, Epaphroditus, my brother and fellow worker and fellow soldier and your messenger. என்னுடைய சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியுமாய் இருக்கக்கூடிய எப்பாப்ரோதித்து. He was ministering to my need. என்னுடைய குறைச்சலுக்கு உதவி செய்தவன். You know, we read earlier that Paul was in prison. You read that in chapter 1. 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், பவுல் அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறார். Verse 13. 13ஆம் வசனத்திலே 1:13. He was in prison. அங்கே சிறைச்சாலையிலே When a அடைக்கப்பட்டிருக்கிறார். man is in prison, he cannot get many things. There was somebody serving him. ஆகவே சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எல்லா உதவியும் கிடைக்காது. யாராவது ஒருவர் அவருக்கு உதவி செய்ய வேண்டும். A brother from Philippi came all the way to where Paul was in prison to help him. பிலிப்பிலிருந்து ஒரு சகோதரர் பவுலை தேடி அவர் இருக்கிற இடத்திற்கு வருகிறார், பவுலுக்கு உதவி செய்ய முடியாது. This is a real good servant of God. நல்ல தேவனுடைய ஊழியர். He calls him my brother. அப்படிப்பட்டவரை பவுல் இப்படி அழைக்கிறார். 25ஆம் வசனத்திலே என் சகோதரன், my fellow worker, என்னுடைய உடன் வேலையாள், and my fellow soldier. என்னுடைய உடன் சேவகன்.
A soldier doesn't say, I've got a stomach ache, I can't go to the battle today. சேவகன் எனக்கு கொஞ்சம் வயிற்று வலிக்கிறது, இன்னைக்கு போராட்டத்துக்கு போக முடியாதுன்னு சொல்ல மாட்டான். Christians who say that. கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள். Soldier doesn't say, I've got a headache, sir, I can't go to the battle today. ஒரு படை வீரன் எனக்கு தலைவலிக்கிறது, இன்றைக்கு யுத்த களத்துக்கு போக மாட்டேன் என்று சொல்ல மாட்டான். Epaphroditus was a soldier. எப்பாப்ரோதித்து ஒரு சேவகன். And one a servant. ஒரு வேலையாள். Now how do we know he had the spirit of Christ? கிறிஸ்துவுடைய ஆவி இவருக்கு இருந்தது என்று எப்படி நமக்கு தெரியும்? We read in verse 26, he was sick. 26ஆம் வசனத்திலே பாருங்கள், அவன் வியாதிப்பட்டான். So what? Everybody gets sick. அதனால என்ன? எல்லாருக்கும் தான வியாதி வருகிறது. And it says here he was very distressed when he was sick. தான் வியாதிப்பட்டதனாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனாய் இருந்தான். Why was he distressed? எதற்காக வியாகுலப்பட்டார்? Now many people when they are sick they are distressed that nobody came to visit me. நிறைய பேர் வியாதிப்படும் பொழுது, நான் வியாதியா இருந்தப்ப யாருமே என்னை பார்க்க வரல, விசாரிக்க வரலன்றதுனால வியாகுலப்படுறாங்க. The elder did not come immediately within one day and pray for me. ஒரு நாளிலே கேள்விப்பட்ட உடனே மூப்பர் வரவில்லை, வந்து எனக்காக ஜெபிக்கவில்லை. He didn't rush to the hospital when he heard that I was sick. நான் வியாதிப்பட்டேன் என்று கேள்விப்பட்ட உடனே உடனடியாக விரைந்து ஓடி ஆஸ்பத்திரிக்கு வரவில்லை. That is what distresses the good for nothing third rate believers these days. ஒன்றுக்கும் உபயோகமில்லாத மூன்றாம் தரமான விசுவாசிகளை இவ்விதமான காரியங்கள் தான் வியாகுலப்படுத்துகிறது. But read here what distressed Epaphroditus. ஆனால் நீங்க எப்பாப்ரோதித்துவை எந்த காரியம் வியாகுலப்படுத்தியது என்று பாருங்கள். He was distressed that other people heard he was sick. தான் வியாதிப்பட்டதை மற்றவர்கள் கேள்விப்பட்டதனாலே வியாகுலமடைகிறவர். Oh, they will think I'm more serious than I really am. உண்மையாலுமே நான் எவ்வளவு சீரியஸா இருக்கேன், அதை விட அதிகமாக சீரியஸா இருக்கேன் என்று எண்ணி விட்டார்களோ? It's not so serious. அவ்வளவு சீரியஸாக இல்லை. I mean, I've got a little cancer, but that's not so serious. Why should they worry about it? எனக்கு கொஞ்சம் புற்றுநோய் தான் வந்து விட்டது, அவ்வளவு சீரியஸ் இல்லை, கேள்விப்பட்டு விட்டார்களே. What an attitude. என்ன ஒரு மனப்பான்மை பாருங்க. Oh, don't tell anybody I'm okay. யாருக்கும் ஒன்றும் சொல்ல வேண்டாம், நன்றாக இருக்கிறேன். How sad I feel those poor Philippians heard I was sick. ஐயோ, அந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள 7 விசுவாசிகள் நான் வியாதிப்பட்டு விட்டேன் என்று கேள்விப்பட்டு விட்டார்களே. Do you ever feel like that? எப்பொழுதாவது நீங்கள் அப்படி உணர்கிறீர்களா? Where you're sick and you don't want anybody to know about it. நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் யாருமே அதை குறித்து அறிய வேண்டாம் என்று எண்ணுகிறீர்கள். I'm not saying you don't ask people to pray for you. அதுக்காக யார்கிட்டயுமே நீங்க போய் ஜெபிக்க கேட்க கூடாது என்று நான் சொல்லவில்லை. But Epaphroditus was not like these believers who just go around pestering elders to pray for every cough and cold. ஒரு சின்ன தும்னா போதும் மூப்பர் வந்து ஜெபிக்க வேண்டும், கொஞ்சம் சளி பிடிச்சிச்சுனா மூப்பர் வந்து ஜெபிக்க வேண்டும் என்ற விசுவாசிகளை போல அல்ல அவர். Do you know what it says in James chapter 5 about when to call the elders for prayer? யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே மூப்பர்களை வியாதிப்பட்டவர்கள் அழைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டது என்று தெரியுமா? Just listen. கவனித்து கேளுங்கள். James 5:14. யாக்கோபு 5:14. Is anyone among you sick? Let him call for the elders of the church and let them pray over him, anointing him with oil in the name of the Lord. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். Do you know the difference between let him go to the elders of the church and let him call for the elders of the church? மூப்பர்களை அழைப்பானாக என்பதற்கும் சபைக்கு போவானாக என்பதற்கும் வித்தியாசம் தெரியுமா? What is the difference? என்ன வித்தியாசம்? Think about it. Meditate on it. அதை குறித்து எண்ணி பாருங்கள், தியானியுங்கள். Anyone sick, let him go to the elders of the church and let him ask them to pray for him. வியாதிப்பட்டால் அவன் சபைக்கு போய் மூப்பர்களிடத்தில் ஜெபிக்க முடியா கேட்க கடவன். Is there a verse like that? அப்படி வசனம் இருக்கிறதா? No. இல்லை. Let him call for the elders of the church. சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. What does that mean? அதனுடைய பொருள் என்ன? Does that mean he sits in the back chair like a maharaja and say, call the elders here? ஒரு மகாராஜா போல நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு மூப்பரை இங்க வர சொல், பின்னாடி உட்கார்ந்து கொண்டு மூப்பரை இங்க வர சொல் என்று சொல்வதா? You think that's the meaning? அதான் அதனுடைய பொருளா? No. இல்லை. This means this man is so sick he can't get up from his bed in his house. அதனுடைய பொருள் என்னவென்றால், எந்த அளவுக்கு வியாதிப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் வீட்டில் எழுந்து கூட உட்கார முடியாது, அந்த அளவுக்கு வியாதிப்பட்டிருக்கிறார். That's the time you call for the elders of the church. அந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் மூப்பரை வீட்டுக்கு வரவழைக்க வேண்டும். All this little cough and cold and fever and stomach ache and all that. ஜுரம் வந்துருச்சு, சளி பிடிச்சிக்கிச்சு, இருமல் வந்துருச்சு, வயிற்றுவலி வந்துருச்சு. I'm not saying don't ask other people to pray for you. ஆகவே மற்றவர்களை உங்களுக்காக ஜெபிக்க முடியாது, கேட்க கூடாது என்று சொல்லவில்லை. All I say is don't make a big fuss over it as if you got AIDS or something like that. ஏதோ உங்களுக்கு எய்ட்ஸ் வியாதி வந்தது போல பெரிய ஃபஸ் அடிக்க வேண்டாம் என்று தான் நான் சொல்கிறேன். That's the trouble with a lot of believers today. அநேக விசுவாசிகளுடைய பிரச்சனை இதுதான். Oh brother, I've got a pain here. I've got a pain here. இங்கே கொஞ்சம் வலிக்குது பிரதர், இங்கே கொஞ்சம் வலிக்குது பிரதர். Pray பிரதர். for me brother. Lay your hands on me. தலையை கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர். What have these people read in Philippians chapter 2? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் என்னதான் வாசித்து இவர்கள் கற்றுக்கொண்டார்கள்? Epaphroditus was so distressed. எப்பாப்ரோதித்து அவ்வளவா வியாகுலப்பட்டார்.
it's a strong word in English. ஆங்கிலத்திலே மிகவும் வலிமையான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Distress means you heard that your son died or something. வியாகுலம் என்று சொன்னால் பையனை மரித்து விட்டான் என்று கேள்விப்பட்ட பொழுது எப்படி ஒரு உணர்வு வருகிறது? Such distress. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கடும் துயரம். Go to Epaphroditus, brother, what's matter? Why are you looking so sad? அவர் எப்ராப்ரதித்து ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கு, என்ன நடந்து விட்டது என்று கேட்கிறீர்கள்? Oh brother, those Philippians heard I was sick. ஐயோ அந்த பிலிப்பியர்கள் நான் வியாதிப்பட்டு விட்டேன் என்று கேட்டு விட்டார்கள், கேள்விப்பட்டு விட்டார்கள். Why should that disturb you? அது ஏன் உங்களை கலக்கமடைய செய்ய You should வேண்டும்? be happy. நீங்கள் சந்தோஷமா அல்லவா இருக்க வேண்டும்? No, they may think it is more serious than it really is. I'm not so sick. நான் இருக்கிறதை காட்டிலும் அதிக சீரியஸா இருக்குதுன்னு எண்ணிக்கொள்வார்கள். நான் அந்த அளவுக்கு சீரியஸாக இல்லை. How sick was he? அவர் எந்த அளவுக்கு சீரியஸா இருந்தார் என்று பாருங்க. Verse 27. 27ஆம் He வசனம். was sick to the point of death. மரணத்திற்கு சமீபமா இருக்கக்கூடிய அளவுக்கு வியாதிப்பட்டிருந்தார். This was not a cough and a cold. இது ஏதோ இருமலும் தும்மலும் அல்ல. He was sick to the point of death. மரணத்திற்கு சமீபமாய் போகக்கூடிய அளவுக்கு வியாதி. Day after day he was getting worse and worse. ஒவ்வொரு நாளும் கடந்து செல்ல நிலைமை மோசமாகிக் கொண்டே வருகிறது. But what distressed him? ஆனால் அவரை வியாகுலப்படுத்தியது Not எது? that other people didn't hear I was sick, they didn't come all running around my bed to நான் pray for me. வியாதிப்பட்டதை மட்டும் கேள்விப்படவே இல்லை, எல்லாம் ஓடி வரவில்லை என்று அந்த காரியம் அவருக்கு வேதனை He கொடுக்கவில்லை. was distressed that other people heard he was sick. தான் வியாதிப்பட்டதை மற்றவர்கள் கேள்விப்பட்டபடினாலே அவர் வியாகுலப்படுகிறார். I say, Lord, I want to be like that. ஆண்டவரே, நான் இப்படி இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. I'm not saying I don't want the prayer of other people. மற்றவருடைய ஜெபமே எனக்கு தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. But I don't want their sympathy and their pity and their crying over me and all that. அவருடைய பரிதாபம், அவருடைய அனுதாபம், அவருடைய அழுகை எல்லாம் எனக்கு வேண்டாம். Jesus said to the daughters of Jerusalem, don't pray, don't weep for me, I'm all right. எருசலேமின் குமாரத்திலே எனக்காக அழ வேண்டாம், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னார். My head is all bleeding, my back is bleeding, but I'm all right. என் தலையெல்லாம் ரத்தம் வடிகிறது, என் முதுகெல்லாம் ரத்தம் வடிகிறது, ஆனால் நான் நன்றாக இருக்கிறேன். These people are beating me as I carry the cross, but I'm all right. சிலுவையை தூக்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் என்னை அடிக்கிறார்கள், நான் நன்றாக இருக்கிறேன். Because I'm in இருக்கிறேன். the will of God. ஏனென்றால் நான் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறேன். Don't weep for me. எனக்காக அழ வேண்டாம். Weep for yourself. உங்களுக்காக அழுங்கள். That's the spirit of Christ. அதான் கிறிஸ்துவின் ஆவி. How many of you like other people to come and weep over your problems? உங்களுடைய பிரச்சனைக்காக எத்தனை பேர் மற்றவர்கள் வந்து அழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? That's why you don't grow spiritually. ஆகவே தான் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதில்லை. Epaphroditus didn't want other people to weep over him. எப்பாப்ரோதித்து தனக்காக மற்றவர்கள் அழ வேண்டும் என்று விரும்பவில்லை. Yeah, I appreciate your prayer, brother. ஆம் சகோதரர்களே, உங்களுடைய ஜெபத்தை நான் மெச்சிக்கொள்கிறேன். That I appreciate, Epaphroditus would have said. நான் அதை மெச்சிக்கொள்கிறேன் என்று சொல்லி எப்பாப்ரோதித்து சொல்லியிருப்பார். How sick are you? எவ்வளவு வியாதிப்பட்டீர்கள்? Well, pretty close to death. மரணத்துக்கு சமீபமாய். Pray for me. எனக்காக ஜெபியுங்கள். But don't waste your time weeping and crying. Oh, I'm okay. ஆனால் எனக்காக நீங்கள் அழுது நேரத்தை வீணடிக்க வேண்டாம், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். And what did he do when he was sick to the point of death? மரணத்துக்கு சமீபமாய் வியாதிப்பட்ட பொழுது என்ன செய்தார்? He was, verse 25, going and helping Paul's needs in prison. He was ministering to his needs. சிறைச்சாலையிலே பவுலுக்கு போய் உதவி செய்து கொண்டிருக்கிறார். Have you ever been sick and while you're sick gone and served others? நீங்கள் எப்பொழுதாவது வியாதிப்பட்டு மற்றவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கிறீர்களா? You see, I've never heard of anybody doing that. யாராவது அப்படி செய்ததை நான் கேள்விப்பட்டதில்லை. அப்படியா? Haven't you seen your wife doing it for your children even when she is sick? உங்களுடைய மனைவி தான் வியாதிப்பட்டிருந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று அவர்கள் பிரயாசப்படவில்லையா? தேவையை சந்திக்கவில்லையா? I've seen my wife do it numerous times. இன்றைய மனைவி அவர்கள் பல முறை இப்படி செய்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். When she's sick, she's still cooking the food and still cleaning the house and still washing the clothes and everything. வியாதிப்பட்ட பொழுதும் கூட ஆகாரம் சமைத்திருக்கிறார்கள், வீட்டை சுத்தம் பண்ணி இருக்கிறார்கள், துணிகளை துவைத்திருக்கிறார்கள், பாத்திரம் விளக்கி இருக்கிறார்கள். You don't have to go to heaven to see such people. இப்படிப்பட்ட நபர்களை பார்ப்பதற்காக பரலோகத்துக்கு தான் நீங்கள் போக வேண்டும் என்று அல்ல. See it in your own home, in your wife. உங்களுடைய சொந்த குடும்பத்திலே உங்களுடைய மனைவியினுடைய காரியத்தை பாருங்க. Your children, see it in your mother. பிள்ளைகளே உங்களுடைய அப்பா அம்மாவிலே பாருங்க, தாயிலே பாருங்க. That's why God compares his love to the love of a mother. ஆகவே தான் தேவன் தம்முடைய அன்பை ஒரு தாயின் அன்புக்கு ஒப்பிடுகிறார். Isaiah 49:15. ஏசாயா 49:15. He says, even if a mother forgets her child, I will not forget you. ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் மறப்பேனோ? He doesn't say father, he says mother. தகப்பன் என்று சொல்லவில்லை, தாய் என்று சொல்கிறார். God is like a mother. தேவன் தாயை போல இருக்கிறார். So Epaphroditus, in the midst of his sickness, was saying, hey, Paul may have some need. He's in prison, he's nobody to help him, I better go. வியாதியின் மத்தியிலேயும் கூட பவுல் சிறைச்சாலை இருக்கிறார், அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது போல, நான் இப்பொழுது செல்லட்டும் என்று சொல்லி கஷ்டப்பட்டு போகிறார். Some people were afraid to stand with Paul. சிலர் பவுலோடு கூட நிற்பதற்கு பயப்படுகிறார்கள். Oh, if the prison people say we are also friends of Paul, they may lock us also up. ஐயோ, சிறைச்சாலை அதிபதிகள் கேள்விப்பட்டால் நானும் பவுலோடு கூட இருக்கின்ற கேள்விப்பட்டால் என்னையும் சிறைச்சாலை வைத்து விடுவார்களோ? Epaphroditus was also tempted with that fear. எப்பாப்ரோதித்தும் கூட இந்த பயத்தினாலே சோதிக்கப்பட்டார்.
Okay, if they சரி. lock me up, that's fine. I can have a little more fellowship with Paul. என்னையும் சிறைச்சாலையில் அடைத்து விட்டால் சரி, இன்னும் கொஞ்சம் பவுலோடு கூட ஐக்கியப்பட்டுக் கொள்வேன். But I'm going to go. I'm not going to be afraid of ஆனால் man. நான் மனிதனுக்கு பயந்து கொண்டு இங்கே இருக்க போவதில்லை, நான் போவேன். My brother is in need. என்னுடைய சகோதரன் தேவையில் இருக்கிறார். I know I've got a little sickness. எனக்கு கொஞ்சம் வியாதி விட்டது என்று எனக்கு வந்து விட்டது என்று தெரியும். I can hardly get up and walk. என்னால் எழுந்து நடக்க கூட முடியவில்லை. But I'm going to walk and go and help him. ஆனாலும் ஆண்டவரே, நான் எழுந்து நடக்க போகிறேன், அவருக்கு உதவி செய்ய போகிறேன். What spirit was that? இது என்ன ஆவி? Which did not seek his own interest, தன்னுடைய சொந்த விருப்பத்தை தேடாத ஒரு ஆவி. but sought the interest of Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தையே தேடின ஆவி. And because Paul was Jesus Christ's servant, பவுல் இயேசு கிறிஸ்துவின் ஊழியனாய் இருந்தபடினாலே he honored him. அவனை கனப்படுத்தினார். The Bible says, he who receives an apostle receives me. அப்போஸ்தலனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்று வேதம் சொல்கிறது. So it was like Jesus in prison. ஆகவே இயேசுவே சிறைச்சாலையில் இருக்கிறது போல. Epaphroditus said, if Jesus were there in prison, I would go even if I'm sick. இயேசு சிறைச்சாலையில் இருப்பாரே, ஆனால் நான் வியாதிப்பட்டாலும் கூட நான் அங்கு செல்வேன். So here God has given us two examples. ஆகவே இங்கே இரண்டு மாதிரிகளை தேவன் நமக்கு He கொடுத்திருக்கிறார். starts with saying in verse 3, do nothing from selfishness. ஒன்றையும் சுய விருப்பத்தினாலே செய்ய வேண்டாம் என்று 3ஆம் வசனத்தில் சொல்கிறார். And then he says, have the same attitude of Jesus, who was not selfish when he came to this earth. இயேசு இந்த பூமிக்கு வந்தபொழுது தன்னகம் இல்லாமல் வந்தாரே, அதே சிந்தை உங்களுக்கும் இருக்க கடவுது என்று சொல்கிறார். And then he says, it's not only Jesus is an example, இயேசு மட்டும் நமக்கு மாதிரி அல்ல, but Timothy is another example. தீமோத்தேயு இன்னொரு மாதிரி, Epaphroditus is another example. எப்பாப்ரோதித்து நமக்கு இன்னொரு மாதிரி. And of course, Paul in humility never talks about himself. ஆனால் பவுலும் கூட அவர் தாழ்மையிலே தன்னை குறித்து அவர் இங்கே பேசவில்லை. But he is a greater example than both of them. இரண்டு பேரை காட்டிலும் பவுல் பெரிய ஒரு மாதிரி. Why was he in prison? ஏன் அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார்? Did he go to prison because he cheated somebody? அவர் யாரையாவது ஏமாற்றினபடினாலே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டாரா? No, he went to prison only because he sought the glory of God and the good of other people. தேவனுடைய மகிமையும் மற்றவருடைய நன்மையும் தேடின அந்த ஒரே காரணத்தின் நிமித்தமாகத்தான் பவுல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். Imagine a man who sought the glory of God and the good of others so much that he was imprisoned. தேவனுடைய மகிமையும் ஜனங்களுடைய நன்மையும் அதிகமாய் தேடினபடினாலே அந்த மனிதர் சிறைச்சாலையில் இருக்கிறார் என்பதை எண்ணி பாருங்கள். What about you? உங்களை குறித்து என்ன? Do you avoid anything that's inconvenient? ஏதோ வசதி குறைவாய் காணப்படுகிறபடினால ஏதோ ஒரு காரியத்தை தவிர்க்கிறீர்களா? Oh, if I go there, I won't make as much money as I may make here. அந்த இடத்துக்கு நான் போனால் இங்கே இருக்கிறது போல நான் பணம் சம்பாதிக்க முடியாது. It won't be as comfortable for me there as here. இங்கே இருப்பது போல அங்கே நான் போனால் எனக்கு அவ்வளவு வசதியாக இருக்காது. Or I've got children. அல்லது எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். I'll tell you something. நான் உங்களுக்கு சொல்கிறேன். If you honor God, நீங்கள் தேவனை கனமணினால் and seek his kingdom first, அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடினால், you will never lack anything. எந்த காரியத்திலும் குறைபட மாட்டீர்கள். I can tell you that from 50 years of experience. இந்த 50 ஆண்டு கால அனுபவத்திலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். I can say before God தேவனுக்கு முன்பாக நான் சொல்ல முடியும் that in these 50 years, இந்த 50 ஆண்டு காலங்களிலே, as far as I can remember, என்னாலே நினைவுபடுத்தி பார்க்கும் பரியந்தமும், all the major decisions I made in my life, I did not seek my own. இந்த வாழ்க்கையில் நான் எடுத்த பெரிய தீர்மானங்கள் ஒவ்வொன்றிலேயும் நான் எனக்கானதையே தேடவில்லை. I said, Lord, what is your will? உம்முடைய சித்தம் என்ன? Whether it's good for me or my family is secondary. அது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் நன்மையானதா இல்லையா, அது இரண்டாவது காரியம் தான். What is for your glory? ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமை பற்றி என்ன? What is for the good of others? மற்றவருடைய நன்மையை குறித்து நான் நினைக்கிறேனா? And if I do that, நான் அதை செய்வேனே ஆகில், my children, my family, God will take care of it better than I can take. என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் நான் பொறுப்பெடுப்பதை காட்டிலும் மிகவும் நல்ல விதத்தில் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். Today I can say God's done that. தேவன் அதை செய்திருக்கிறார் என்று இன்றைக்கு நான் சொல்ல முடியும். You must have a testimony like that at the end of your life. உங்களுடைய வாழ்க்கையின் முடிவிலேயும் இப்படிப்பட்ட சாட்சி உங்களுக்கு வேண்டும். I did not live my life seeking my own. என்னுடைய வாழ்க்கையை நான் எனக்கானவைகளையே தேடி வாழவில்லை. Yeah, before I was converted, every decision was seeking my own. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நான் எடுத்த ஒவ்வொரு தீர்மானமுமே அதன் அடிப்படையில் தான் இருந்தது. Maybe even after you're born again, you sought your own. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட, மறுபடியும் பிறந்த பிறகும் கூட நீங்கள் உங்களுக்கானவைகளை தேடி இருக்கலாம். But can you say, but a day came in my life, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் வந்தது when I realized how Jesus lived, இயேசு எப்படி வாழ்ந்தார் என்பதை நான் உணர்ந்தேன். and I was gripped. நான் அதனாலே பற்றி பிடிக்கப்பட்டேன். And I said, that's the way I must live. இந்த விதத்திலே தான் வாழ வேண்டும் என்று சொன்னேன். Not just overcoming anger and sexual lust. ஏதோ கோபத்தையும் பாலியச்சையும் மேற்கொள்கிற வாழ்க்கை அல்ல. He came to lay the axe to the root of the tree, கோடாரியை மரத்தின் வேரடியை வைக்கும்படியாய் வந்தார், that I might never seek my own. என்னுடைய எனக்கானதையே இனிமேல் தேடாதபடி. Why did Jesus die?
இயேசு ஏன் மரித்தார்? Most Christians will say he died for the sins of the world. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தின் பாவத்துக்காக மரித்தார் என்று சொல்வார்கள். That's true. அது உண்மைதான். 1 Corinthians 15 and verse 3. 1 கொரிந்தியர் 15:3. Second reason. இரண்டாவது காரணம். 2 Corinthians 5 and verse 15. 2 கொரிந்தியர் 5:15. Do you know this verse? இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? Very important verse. மிக முக்கியமான வசனம். 2 Corinthians 5:15. 2 கொரிந்தியர் 5:15. Why did Jesus die? ஏன் இயேசு மரித்தார்? That those who live might never again live for themselves. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராதிருக்கும்படி. You say Jesus died for you? உங்களுக்காக இயேசு மரித்தார் என்று சொல்கிறீர்களா? Why? ஏன்? This verse says so that you might never again live for yourself. நீங்கள் இனிமேல் உங்களுக்காக வாழாமல் இருக்கும்படியாக. But for him. அவருக்கென்று வாழும்படியாக. Have you understood that? இதை விளங்கிக் கொண்டீர்களா? Let the potter make you into a beautiful vessel. குயவன் உங்களை அருமையான ஒரு பாத்திரமாக வணைவாராக. Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, I pray you will apply these truths to our lives. எங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த சத்தியங்களை நடைமுறைப்படுத்தும் ஆண்டவரே. Help me first of all. முதலாவதாக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. I don't want to preach what I don't practice. நான் நடைமுறைப்படுத்தாத காரியங்களை பிரசங்கிக்க விரும்பவில்லை ஆண்டவரே. Help each one of us who are older and elders. மூப்பொருளாகவும் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஆண்டவர் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Those who've been long in the church. சபையில் அநேக நாட்களாக இருந்தவர்களுக்காக ஜெபிக்கிறேன். And all the others. ஆண்டவரே எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. In Jesus' name. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென்.